சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற முடிவு. போக்குவரத்து துறை அதிரடி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற முடிவு செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் முதல் கட்டமாக 1000 அரசு பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது. அதன்படி 8 லட்சம் கிலோமீட்டர் குறைவாக இயக்கப்பட்ட பேருந்துகள் மற்றும் 6 முதல் 7 வருடங்களுக்குள் வாங்கப்பட்ட பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற முடிவு செய்துள்ளனர். மேலும் டீசல் பயன்பாட்டை குறைத்து செலவுகளை மிச்சப்படுத்தும் நோக்கில் அரசு இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் முதல் கட்டமாக 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி இதற்காக 70 கோடி ஒதுக்க தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. 8 லட்சம் கிலோமீட்டர் குறைவாக இயக்கப்பட்ட பேருந்துகள் அல்லது 6 முதல் 7 ஆண்டுகளுக்குள் வாங்கப்பட்ட பேருந்துகளை சிஎன்ஜிக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் உள்ளூர், வெளி மாவட்டங்கள் என்று பல வழித்தடங்களில் செயல்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் டீசல் எரிபொருளில் இயங்கி வரும் நிலையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைக்கும் விதமாக பேருந்துகளை சிஎன்ஜி கேஸ் எரிபொருள் முறைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1000 பேருந்துகள் சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகள் 8 லட்சம் கிலோமீட்டருக்கு குறைவாக இயக்கப்பட்டவையாகவோ அல்லது 6 முதல் 7 ஆண்டுகளுக்குள் வாங்கப்பட்ட பேருந்துகளாகவோ இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது. மேலும் டீசல் பயன்பாட்டை குறைத்து செலவுகளை மிச்சப்படுத்தும் நோக்கில் அரசு இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.